Hi students, நாம் வந்து இன்னைக்கு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். யூனிட் நம்பர் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். ஸோ இதான் சாப்டரோட டாபிக். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஆசிட், பேஸ் அண்ட் சால்ட் அந்த சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த சாப்டர் லாஸ்ட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். யூசஸ் ஆஃப் சால்ட்ஸோட கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஃபிசிக்ஸ் சாப்டர் யூனிட் நம்பர் 5 மேக்னட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னட்டிசம். பேஜ் நம்பர் 52 இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட கான்செப்ட் என்னென்னு பார்க்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். Calculate the force exerted on a current carrying conductor in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கண்டக்டரோட ஃபோர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அதாவது ரெண்டு பேரலான கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை பார்க்குறோம். Know the concept of electromagnetic induction and apply in the case of generators. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதில் வந்துட்டு என்ன கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்துட்டு ஜென்ரேட்டர்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். Appreciate how voltage can be increased or decreased using transformers. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். Applications of electromagnet and apply the knowledge in constructing the devices using electromagnet. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்னா என்ன, அதோட யூசஸ் என்ன, அதை எப்படி வந்துட்டு நம்ம ஒரு இதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு டிவைஸை வந்துட்டு அந்த எலக்ட்ரோமேக்னெட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த லெசன் சாப்டரில் நம்ம படிக்க போகிறது இதுதான். இந்த லெசன் முடிஞ்ச பிறகு நம்ம நல்லா தரோவாக இந்த விஷயங்களெல்லாம் இருப்போங்கிறாங்க. ஸோ பேஜ் நம்பர் 52. ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் பாருங்கள். ஹாவ் யூ எவர் பிளேட் வித் மேக்னெட்ஸ். நம்ம மேக்னெட்ஸ் கூட ப்ளே பண்ணியிருக்கோமா? டு யூ ஒண்டர் வை இட் அட்ராக்ட்ஸ் அயன். அது ஏன் வந்துட்டு அயனை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? மேக்னெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் த ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்னெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அட்ராக்டிவான ஆப்ஜெக்ட். இன்னொன்று வந்துட்டு அதை அட்ராக்ட் பண்ணிடும் அப்படின்னு நம்ம எல்லா ஹியூமனுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் famous scientist Einstein has mentioned that he was always attracted by magnets in his childhood. ஈவன் நம்மளோட ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவரு என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவரும் இந்த மேக்னெட்ஸுக்கு வந்துட்டு அட்ராக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓல்டன் டேஸ் மேக்னெட்ஸ் வேர் யூஸ்ட் இன் ஷிப்ஸ். ஸோ நம்மளோட ஓல்டன் டேஸ், நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸ், ஓல்டன் டேஸில் வந்துட்டு ஷிப், அதாவது கப்பல்லே வந்துட்டு இந்த மேக்னெட்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. கேப்டன்ஸ் ஆஃப் த ஷிப்ஸ் எஃபெக்டிவ்லி யூஸ்டு த மேக்னெட்ஸ் டு ஐடென்டிஃபை த டைரக்ஷன் ஆஃப் த ஷிப் இன் த சீ. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய கேப்டன் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா, அந்த சீல வந்துட்டு அந்த ஷிப்பு வந்துட்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுவார். There are two kinds of magnets that we can see around us. நம்மளை சுற்றி நம்ம வந்துட்டு ரெண்டு வகையான மேக்னெட்டை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஒன்று என்னென்னா நேச்சுரல் மேக்னெட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் மேக்னெட் இருக்குது. ஒன் இஸ் நேச்சுரல் மேக்னெட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். நேச்சுரல் மேக்னெட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த நேச்சர். ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுங்கிறது வந்துட்டு நேச்சர்லேயே வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். These kind of magnets can be found in rocks and sandy deposits in various parts of the world. ஸோ இந்த நேச்சுரல் மேக்னெட் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ராக்ஸ், அதாவது பாறைகளுக்கு இடையிலையும், இல்லாட்டி சாண்டி டெபாசிட்ஸ், அதாவது மண்ணிலேயே வந்துட்டு நல்லா ஸ்மூத்தான மண், அந்த சாண்டி டெபாசிட்ஸ்லேயும் இருக்கலாம். வேரியஸ் பார்ட்ஸ், நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. The strongest natural magnet is lodestone magnetite. அதாவது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் எது அப்படின்னா லோட்ஸ்டோன் மேக்னடைட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட் அப்படிங்கிறாங்க. The magnetic property in the natural magnets is permanent. அதாவது நேச்சுரல் மேக்னெட்டுக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எப்பவுமே பர்மனண்ட்டாக இருக்கும். இட் நெவர் கெட்ஸ் டிஸ்ட்ராய்டு. அது வந்துட்டு அழியவே அழியாது.
The lodestones were used to make compass in olden days. அதாவது அந்த லோட்ஸ்டோன் சொன்னால நேச்சுரல் மேக்னெட் அதைத்தான் வந்துட்டு நம்மளோட ஓல்டன் டேஸில் வந்துட்டு காம்பஸ் மேட் பண்ணுறக்கு வந்துட்டு யூஸ் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் பை அஸ் மேட் பை அஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டுங்கிறத பேர்லேயே தெரிஞ்சுங்க, அது வந்து நம்ம பண்ணக்கூடியது. The magnets available in the shops are basically artificial magnets. ஸோ இப்போ இந்த ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாமே என்ன? ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ். In this lesson we shall study about the properties of magnets, magnetic effect of current, electromagnetic induction and application of electromagnets. ஸோ இந்த சாப்டரில் நம்ம இதெல்லாம் படிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மேக்னெட்ஸில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. One is natural magnet and another one is artificial magnet. ஸோ நேச்சுரல் மேக்னெட்டுங்கிறது வந்துட்டு நேச்சர்லேயே வந்து எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். மோஸ்ட்டாக எங்கே இருக்குன்னா ராக்ஸ்லேயும் சாண்டி டெபாசிட்ஸ்லேயும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நேச்சுரல் மேக்னெட் எதுனா லோட்ஸ்டோன் மேக்னடைட்டுங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் மேக்னெட்டுங்கிறாங்க. ஸோ இந்த நேச்சுரல் மேக்னெட்டுக்கு இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு பெர்மனண்ட்டாக இருக்கும், அது டெஸ்ட்ராயே ஆகாது. ஸோ இந்த லோட்ஸ்டோன் மேக்னடைட்டை தான் வந்துட்டு நம்மளோட ஓல்டன் டேஸில் இந்த காம்பஸ் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்கிறாங்க. ஸோ இதான் நேச்சுரல் மேக்னெட். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படிங்க பார்க்கும்போது அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஷாப்ஸ்லாம் இருக்கக்கூடியது அந்த அவைலபிளாக இருக்கக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆக்டிவிட்டி. Put a magnet on a table and place some paper clips nearby. ஸோ ஒரு டேபிள் வச்சுக்கோங்க, அதில் வந்துட்டு மேக்னெட் வச்சுக்கோங்க. அந்த மேக்னெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு சின்ன சின்ன பேப்பர் கிளிப்ஸை சின்ன சின்ன பேப்பரை துண்டு துண்டாக கிழிச்சு வச்சுருங்க. If you push the magnet slowly towards the paper clips, there will be a point on which paper clips jump across and stick to the magnet. ஸோ இப்போ அந்த பேப்பர் கிளிப்ஸை நோக்கி நீங்கள் அந்த மேக்னெட்டை வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்லோவாக மூவ் பண்ணும்போது அந்த பேப்பர் கிளிப்ஸ் வந்து ஜம்ப் ஆகி அந்த மேக்னெட்டில் வந்துட்டு ஒட்டிக்கும். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ்? ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஃப்ரம் த above activity we notice that magnets have an invisible field all around them which attracts magnetic materials. ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணுறோம்? மேக்னெட்ஸுக்கு வந்துட்டு இன்விசிபிள் ஃபீல்டு, நமக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு ஃபீல்டு இருக்குது. ஆல் அரௌண்ட் தேம், நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். In this space we can feel the force of attraction or repulsion due to magnet. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மேக்னெட்னால என்ன ஆகுது? அட்ராக்ஷன் இருக்குது, அதே மாதிரி ரிப்பல்ஷனும் இருக்குங்கிறாங்க. Thus magnetic field is a region around the magnet where magnetic influences can be felt. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்ன? இட் இஸ் த ரீஜியன் அரௌண்ட் த மேக்னெட், மேக்னெட்டை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன் வேர் த மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட். எங்கே வந்துட்டு அந்த மேக்னெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரீஜியன் அரௌண்ட் த மேக்னெட் வேர் இட்ஸ் மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஹெல்டு. அதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை பி. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு இனி வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டுனா கொடுத்துருக்க மாட்டாங்க, பின்னு கொடுத்துருவாங்க. ஸோ பி எதை டினோட் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டை டினோட் பண்ணுது. அதோட யூனிட் என்ன? டெஸ்லா. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் என்ன? டெஸ்லா அப்படிங்கிறது. The direction of magnetic field around a magnet can be found by placing a small campus in a magnetic field. ஒரு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம எப்படி வந்துட்டு இது பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலான்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு காம்பஸை வைக்கிறது மூலயமா நம்மளால் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ magnetic field can penetrate through all kinds of material, not just air. ஏரை தவிர எல்லா மெட்டீரியல்ஸையும் வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெனட்ரேட் ஆக முடியும். The earth produces its own magnetic field which shields the earth ozone layer from the solar wind and it is important for navigation also. So magnetic field அப்படிங்கிறது வந்துட்டு ஏரை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இதனால் பெனட்ரேட் பண்ண முடியும். நம்மளோட ஏர்த்தே வந்துட்டு ஓன் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் நம்மளோட ஓசோன் லேயரை வந்துட்டு சோலார் விண்டில் வந்துட்டு ஷீல்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா நேவிகேஷன், அதாவது ரூட்டு அந்த ட்ரேட் பண்ணுறலாம் போகிறாங்களா அவங்களோட நேவிகேஷனுக்கும் வந்துட்டு ட்ராவலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ரீஜியன் அரவுண்ட் த மேக்னெட் வேர் இட்ஸ் மேக்னெட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் பி ஃபெல்ட். இதாவது ஒரு மேக்னெட்டுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியன் எங்கெங்கே அந்த மேக்னெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம், லெட்டர் பி, கேபிட்டல் பியில் வந்துட்டு டினோட் பண்ணுறோம். இதோட யூனிட் என்ன, டெஸ்லா தான் இதோட யூனிட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரக்ஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஒரு காம்பஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். அதாவது ஃபஸ்ட் படித்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ படிக்க போகிறது என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். எ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ கர்வ் drawn in the magnetic field in such a way that the tangent to the curve at any points give the direction of the magnetic field. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைன், மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கர்வ், அதாவது அந்த மேக்னெட்டிக் இருக்க ஃபீல்டை இது பண்ணி ஒரு கர்வ் ட்ரா பண்ணுவோம். in such a way that tangent to the curve at any points. அப்படி ட்ரா பண்ணும்போது அங்கே எந்த பாயிண்டில் அந்த கொண்டு வந்து அந்த மேக்னெட்டை வச்சாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனாக அது சொல்லும். அதுதான் என்ன சொல்கிறேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் இஸ் டிஃபைன்ட் as the curve drawn in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ட்ரா பண்ணக்கூடிய curve in such a way that the tangent to the curve, அந்த கர்வோட டேஞ்சண்ட்டை வந்து நம்ம எந்த பாயிண்டில் வச்சாலும் that gives the direction of the magnetic field. இதான் வந்துட்டு magnetic field lines. they start at north pole and ends in the south pole. ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகும், நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் வந்துட்டு எண்ட் ஆகும். இந்த ஃபிகர் 5.2 இதான் வந்துட்டு ஃபிகர் 5.2. The arrow mark indicates the direction of the magnetic field at points A, B and C. ஸோ இந்த arrow mark போட்டிருக்காங்களே, இது A, இது B, இது C. ஸோ இந்த A, B, C இந்த மூணோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டைரக்ஷனை வந்துட்டு இது டினோட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் அப்படின்னு பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், டிஃபைன்ட் as a curve drawn in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம கர்வ் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். அது எப்படி இருக்குது, in such a way that the tangent to the curve, அந்த கர்வில் இருக்கக்கூடிய டேஞ்சண்ட்டை நம்ம எந்த பாயிண்டில் வச்சாலும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்துட்டு தரும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் is the number of magnetic field lines passing through a given area. அதாவது நமக்கு எவ்வளோ given ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ எ கிவன் ஏரியா. அதாவது ஒரு கிவன் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் வந்துட்டு பாஸ் ஆகுதுங்கிற அந்த நம்பர் தான் என்ன சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டினோட்டட் பை பை அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் வெப்பர். அதாவது இதை எப்படி டினோட் பண்ணுவோம், பையில் வந்துட்டு டினோட் பண்ணுவோம். இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பாருங்கள், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், இது ஒரு கிவன் ஏரியா. இதில் பாருங்கள் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் passing through a given area. It is denoted by pi and its unit is Weber. The number of magnetic field lines crossing unit area kept normal to the direction of field lines is called magnetic flux density. So magnetic flux density na the number of magnetic field lines crossing unit area. அதாவது ஒரு யூனிட் ஒரு கொடுத்துருக்கிறதுல ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது, அந்த ஃபீல்டு லைன்ஸுக்கு நார்மலாக இருக்குது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்லியிருக்காங்க த நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் யூனிட் ஏரியா. அதாவது ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு கிராஸ் ஆகுதோ அந்த கிராஸ் ஆகக்கூடியது நம்ம எப்படி அதை வைக்கிறோம் அப்படின்னா
அதோட டைரக்ஷன் அந்த ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு நார்மலாக வைக்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிவன் ஏரியாவில் வந்துட்டு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இதை வந்துட்டு நம்ம பையில் வந்துட்டு டினோட் பண்ணுவோம். இதோட யூனிட் வந்துட்டு வெப்பர். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டருக்கு இந்த 3 பேஸ் இல்லைன்னா அந்த சாப்டர் புரியாது. ஸோ நல்லா இதை தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ்ஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ த பாடி ஆஃப் த மேக்னெட். அதாவது அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது, ஒரு கண்டினியூஸான கர்வு. அது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, மேக்னெட்டோட பாடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. Magnetic lines of force start from the north pole and end at the south pole. So magnetic lines of force எங்க ஸ்டார்ட் ஆகுது, நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் முடியுது. மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நெவர் இன்டர்செக்ட். அதாவது அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாது. they will be maximum at the poles then at equator. ஸோ அதோட ஃபோர்ஸ் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், போல்ஸில் மேக்ஸிமமாக இருக்கும், ஈக்குவேட்டரில் வந்துட்டு மினிமமாக இருக்கும். The tangent draw at any point on the curve line gives the direction of the magnetic field. ஸோ நம்ம அந்த டேஞ்சண்ட்டை அந்த கர்வ் லைன்ஸில் எங்கே பாயிண்டில் வந்துட்டு இது ட்ரா பண்ணாலும் அது வந்துட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் கண்டினியூஸ் கர்வ்ஸ் extending through the body of the magnet. இது first point. Next, it starts from north pole and ends in the south pole. Magnetic lines of force never intersect. It will be maximum at poles then at the equator. The tangent drawn at any point of the curved line gives the direction of the magnetic field. ஸோ இந்த நாலும் தான் வந்துட்டு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸை வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் மேக்னெட்ஸ் எத்தனை டைப் ஆஃப் மேக்னெட் இருக்குதுன்னு பார்த்தோம். அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்னால் என்ன, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.